அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கோகோ லூசர் ரேஞ்சர் சீரிஸோடைய சீசன் 2 எபிசோட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிய சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சீசன் 2 உண்மையிலே அட்டகாசமாக போக போகுதுன்றது நான் சீசன் 1 சொல்லியிருப்பேன். அது கடைசி எபிசோட அதுபோலயே ஒவ்வொரு எபிசோடும் நல்லாவும் போயிட்டு இருக்கு. முடிஞ்சளவுக்கு இதுக்கப்புறமும் நல்லா போனால் சந்தோஷம் தான். அதன் வகையில் இந்த எபிசோடும் ரொம்பவும் நல்லா இருக்கு. சஸ்பென்ஸ் சும்மா குவிச்சு வச்சிருப்பானுங்க. அது எல்லாமே என்னுடைய பெஸ்ட் கொடுத்து பண்ணுறேன். நீங்களும் பொறுமையாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுவே எனக்கு போதும். தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கையும் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம கதை குழப்பலாமா. இப்போ இந்த எபிசோட்ல ரெட் ஸ்குவாட்ல இருக்கிற ஒருத்தனும் காட்டுக்குள்ள பயந்து ஓடிட்டு இருக்கான். கைது வந்துருச்சு, கைது ஒருத்தனும் அது என்ன காப்பாத்துக்கு அப்படின்னு தன்னுடைய சக ரெட் ஸ்குவாட சேர்ந்த மெம்பர்ஸ் கிட்ட அவனுக்கு கெஞ்சிட்டு இருக்கான். ஏய் என்னடா சொல்ற, எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற, என்னாச்சு பொறுமையா சொல்லு அப்படின்னு கண்ட்ரோல் ரூம்ல இருக்க யாமட்டோ பென்னின்ற ஒருத்தனும் கேட்க. சார் கைது ஒண்ணு வந்துருச்சு, இப்போ இந்த இடத்துல அது ஒண்ணு இருக்கு சார், எல்லாரும் நாம தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல மிகப்பெரிய சவுண்ட் கேட்க. என்னது மான்ஸ்டர் நீ சொன்ன அப்படின்னு இந்த பென்னியும் கேட்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையனுடைய கை மட்டும் துண்டா போகுது, அவன் உயிரோட இல்லாததுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த மான்ஸ்டரும் அதுக்கப்புறம் நடந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்த காமிக்க லம்ப உண்மையான சாக்குராமா வந்து ஒரு இடத்துல விசாரிக்கிறதுக்காக போயிருக்கான். அந்த இடத்தோடைய பாசா இருக்கிற ஒருத்தனும் அவன் பேர் கட்டோய். ஏண்டா இந்த மூஞ்சியை வச்சுட்டு எதுக்குடா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், உனக்கு என்ன வேலை இந்த இடத்துல, எனக்கு இந்த இடத்துல உங்களுடைய பாசை மீட் பண்ணணும் அவ்வளவுதான், அதுக்காக எனக்கு கொஞ்சம் வழி வரீங்களா அப்படின்னு சாக்குராமாவும் கேட்க. எங்களுக்கு அதை பத்தில எதுவும் தெரியாது அப்படின்னு அந்த ஸ்கூலோடைய கேங் லீடர் மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவனு நின்று சொல்லிட்டு இருக்க. பின்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கையில சண்டை போறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வச்சுட்டு இருக்கானுங்க. என்ன பக்கம் சாக்குராமாவும் அந்த இடத்துல அவங்களை மறைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்கூல்லேயே ஒரு ரேடியோ மூலியமா அனௌன்ஸ்மெண்ட் வருது. ப்ளூ ரேஞ்சரோட இறப்புக்கு பிறகு இப்ப சூழ்நிலை ரொம்பவும் சாகதமா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டிராகன் கீப்பர்ஸ் வந்து தங்களுடைய விக்டோரியா சண்டே ஷோஸ்ல அச்சீவ் பண்ணிட்டாங்க. ரேஞ்சர்ஸ் ஃபோர்ஸஸ் சேர்ந்தவங்க சண்டே ஷோஸோடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்றதை நாளைக்கு வெளியிடுவாங்க. இன்னொரு பக்கம் சாக்குராவும் மனசுக்குள்ள யோசிக்கிறான். டி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீ அவனையே தோக்கடிச்சிட்டியா, உண்மையிலே நீ என்னையே தோக்கடிச்சிட்டா ஈஸியா. என்ன இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தப்பான ஒரு பாதியை சூஸ் பண்ணி போயிடாது. ஏன்னா ரேஞ்சர் ஃபோர்ஸ் தான் எப்பவுமே நல்லவனுங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் இதுல தோத்து போக மாட்டேன். அதனால தப்பான பாதையில மத்தவங்களை கொல்லணும்னு நினைக்காத டஸ்டி அப்படின்னு அவனு கேட்க. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோவும் வா சீக்கிரம் போயிட்டு இதை கொண்டு சேர்த்துருவோம், சாகராமா போடா போடா, ஏஞ்சல் போப்பா சீக்கிரம் அந்த வண்டி வேற கிளம்பிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தா கையில குப்பை போட்டு எடுத்துக்கின்னு அந்த குப்பை வண்டியில போறதுக்கு போறாங்க. ஆனா அது கூட போயிடுச்சு. அட கடவுளே, இப்ப விட்டா 3 நாள் கழிச்சு திரும்ப வரானுங்க, அப்பதான் போடுற மாதிரி இருக்குமே. ஏஞ்சலும் ஆமாண்டா நம்மளால என்ன பண்ணியும் பிடிக்க முடியல பத்தியா. அதுக்கப்புறம் அந்த வந்து இப்ப அவங்களுடைய ஆபீஸ்க்கு வரான் கிரீன் ஸ்குவாடன் இடத்துக்கு. என்ன இங்க நடந்துட்டு இருக்கு, எக்ஸாம் முடிஞ்ச கையோட நம்ம எதனா போயிட்டு வாஞ்சதை கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா இங்க குப்பையில எடுத்துட்டு போயிட்டு குப்பை தொட்டியில போற வேலையை கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்காக வந்து இந்த அபிஷியல் ரேஞ்சஸ்ல வந்து ஜாயின் பண்ணும், நான் குப்பை வர ஆளா நானு அப்படியே அவன பக்கம் கடுப்பாயிட்டு இருக்க. ஏஞ்சலும் சாக்குறாம இதுக்காக ஃபீல் பண்ணாதரா, என்ன இருந்தாலும் இதுவும் நம்மளுடைய வேலைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் இந்த இடத்துல அதர் ஸ்குவாடன் மெம்பர்ஸ் யாருமே பார்க்கல இந்த கிரீன் ஸ்குவாட்ல. அதுக்கப்புறம் பார்த்து கதவு திறந்துனே விஷயம் வரேன். அட கடவுளே, என்ன இது இந்த அளவுக்கு டெஸ்டா இருக்கு, ஏன்டா கிளீன் பண்ண மாட்டீங்களா, புது ஆளுங்க நீங்க தானே இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். குட் மார்னிங் ஜூனியர் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஈஸி, ஃபைனலி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு அவளும் கேட்க. நான் உங்களுடைய சூப்பரியரா இருக்கிறதுனால நான் லேட்டா வந்தாலும் தப்பு கிடையாது, அப்படிலாம் கிடையாது, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, இருந்தாலும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். எதுக்காக இந்த இடத்துக்கு என்ன அனுப்பிச்சிங்க வேலைக்கு, எங்களை என்னடா இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்ய விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மூஞ்சில அடிக்கலான்னு பாக்குறாங்க. எங்க பாரு ரேஞ்சர் சாக்குராமா, நீ என்கிட்ட ப்ராப்ளம் பண்ற மாதிரி தெரியுது, எதுக்காக என்கிட்ட பிரச்சனை பண்ற, இந்த ஸ்குவாடன்ல நீ ஜாயின் பண்ணதுக்கு நீ தாண்டா ஆர்வப்பட்ட ஸ்டார்டிங்லயே, அப்ப எதுக்காக என்கிட்ட பிரச்சனை பண்ற, நான் உன்னை எல்லாத்தையுமே பார்த்து டேக் கேர் பண்ணிக்கிறேன், நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சா போதும். சுக்குபோவும் ஒரு நிமிஷம் இருங்க, நான் லஞ்ச் ரெடி பண்ணிருக்கேன், இப்போ இப்போதைக்கு எனக்கு பசிக்கல, அதனால இது ஃப்ரீயா தான் இருக்கும், நீங்க வேணா சாப்பிடுறீங்களா. அடேங்கப்பா சூப்பர் சுக்குபோ, நீ தான் என் செல்ல பொண்ணு, எனக்கு லஞ்ச் எல்லாம் கொண்டு வந்திருக்கல. இவனும் இருக்கான் பாரு, எப்பா பார்த்தாலும் என் மேல கடுப்புல இருக்கான். அப்படியா, ஓகே கிரீன் ஸ்குவாட் இல்ல, நான் ஒன்னு நினைச்சுன்னு வந்தேன், இங்க ஒன்னு நடக்குது. என்ன நீ நினைச்சுன்னு வந்தப்பா, சரி கிரீன் கீப்பர் எங்க அவன், அவன் இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு எப்போ போயிட்டான், எங்க இருப்பான் இப்போ, அது எனக்கு தெரியும், அவனை சொல்ல மாட்டேன். சரி அதர் ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாம் எங்க, அவங்க எங்க இல்ல எங்க இடத்து எங்க போயிருக்காங்க, அவங்க இல்லன்னு தான் சொல்லிட்டு தேவையில்லாத கேள்வி ஏன் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு லம்பதா கரண்ட்ல இருக்கிற கிரீன் ஸ்குவாடன் மெம்பர்ஸ் எல்லாருமே, கிரீன் கீப்பர் அப்புறம் நானு அப்புறம் நீங்க 2 பேரும். என்னது இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் கிளீன் பண்ற வேலையை ஆரம்பிக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சுகுபா அதை ஹாப்பியா பண்ண ஆரம்பிக்கிறா. என்ன சுகுபோ இதெல்லாம் ஹாப்பியா பண்ணிட்டு இருக்க மாதிரி நீ தெரியுது. ஆமாண்டா எங்க அப்பா எனக்கு என்ன கூப்பிட்டு பெருமையா இருக்குன்னு சொன்னாரு. ஏன்னா நான் வந்து ரேஞ்சர் ஃபோர்ஸ்ல அபிஷியலா இப்ப ஜாயின் பண்ணிட்டேன்ல, அவருக்கு அது அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தனால என்ன கூப்பிட்டு சொன்னாரு. அதுதான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இது ஒரு மிகப்பெரிய மிராக்கல் தான் நினைக்கிறேன். அதனால உன்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து பண்ணு சாக்குறமா அப்படின்னு அவ்வளவு ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கின்னு கேட்க. ஹீரோ அதுக்கப்புறம் ப்ளூ ரேஞ்சரை யோசிச்சு பார்க்கறான். ஆமாமா நீ சொல்றது கரெக்ட் தான், என்னுடைய பெஸ்ட் கொடுப்பேன், அடுத்த டார்கெட் இந்த கிரீன் தான், அவனையும் விட மாட்டேன். சரியா சொன்னப்பா சுக்குபோ, நீங்க வந்தது இந்த இடத்துல ஒரு மிராக்கல் தான், ஆனா இந்த கம்னாடி தான் அது புரியலன்னு சொல்ல தாக்குறாம எரிச்சல அவன விஷயம் பார்த்து நான் டிசைட் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டார்கெட் கிரீன் ரேஞ்சர் தான், அவனுடைய கதையை முடிக்கணும். அதுக்கப்புறம் சாக்குராமாவும் டீ போட்டுட்டு இருக்க. சுக்குபோவும் சாக்குராமா இங்க பாரு, நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது இது எனக்கு கிடைச்சது, இதுல ஃபுல்லாவே அதர் மெம்பர்ஸை பத்தி போட்டிருக்கு, அதாவது இந்த ஸ்குவாடன்ல இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள, அதுவும் முக்கியமா ஒரு 2 பேர் கிட்ட போட்டிருக்கு. ஹீரோவும் அதை பார்க்க, அதுல பார்த்தா கன்னடிய டோக்கிவான்னு போட்டிருக்கு, இன்னொரு பேர் வந்து யோசுகே
ஓகே வாக்காபா. அட கடவுளே, இந்த ஸ்குவாடன்ல கிட்டத்தட்ட ஒன்லி 4 மெம்பர்ஸ் மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான். இந்த கிரீன் ஸ்குவாடே கொஞ்சம் வியாடா தான் இருக்கு. என்னதான் இங்க இடத்துல நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரெட் ஸ்குவாட காமிக்க அந்த இடத்துல ரெட்டும் பார்த்தா ஷியோனை வர வச்சிருக்கான். சூப்பர்ப்பா. பேட்ரலாவுடைய க்ளோன்ஸ் எல்லாம் பாஸ் மான்ஸ்டரா இருக்கும் போது நீங்க சூப்பரா அடிச்சேன். அதனால காய் ஷியோன் அண்ட் ஏஜின் ஒரு பேர் நீங்க 2 பேரும் அபிஷியலா இதுக்கப்புறம் என்னோட ரேஞ்சர்ஸ் ஃபோர்ஸ்ல சேர போறீங்க. உங்களுடைய பவர்ஸ்னால எனக்கு ஃபியூச்சர்ல மேபி யூஸ் ஆகலாம். இதை கேட்டு அவனும் ஹாப்பியாவே கங்க்ராச்சுலேஷன், இனில இருந்து ஒரு மான்ஸ்டருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற வேலையை நீங்க பண்ண போறீங்க, மான்ஸ்டர்ஸ் அழிக்க போறீங்க அப்படின்னு அவனும் சொல்ல. கண்டிப்பா அதை நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஷியோனும் சொல்ல. அப்புறம் இன்னொரு ஃபேவரும் எனக்கு இருக்கு உங்ககிட்ட ஷியோன். அது என்னன்னா ரேஞ்சர் ஃபோர்ஸ்லயே ஆபத்தான விளைவிக்கிற ஒரு சில பேர் வந்து உள்ளுக்குள்ளேயே மான்ஸ்டர்ஸுக்கு ஆதரவா செயல்படுறாங்க. அந்த மாதிரியான ஆட்களை நான் இன்வெஸ்டிகேஷன் மூலமா கண்டுபிடிச்சு அவங்களுடைய தோலை உரிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த இன்வெஸ்டிகேஷன் நீ பண்ணணும். இது நான் பண்ணணுமா? ஆமா, இதுதான் உனக்கான பர்ஃபெக்டான ஜாபா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீ இந்த இடத்துல இருந்து புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற கிரீன் ஸ்குவாடன்ல இருக்கிறவங்களை போய் டீல் பண்ணிக்கோ, உன்னாலதான் அது முடியும் அப்படின்னு அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் வந்து நம்ம விஷயம் சரிப்பா இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. எங்க போறீங்க? நாங்க தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் மாதிரி கேட்க. ஒன்னும் இல்ல, வேலை வந்துருச்சு, அதுக்கு தான் போறோம். சிட்டில மான்ஸ்டர்ஸ் வந்திருக்குதான் தகவல் வந்திருக்கு, அது இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக நம்ம போவோம். அது பாஸ் மாஸ்டர் ஹீரோ வந்து கேட்டுட்டு ஷாக் ஆகிறான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பைய வழி ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கு. இவங்க 3 பேரும் இப்போ சிட்டிக்குள்ள போறாங்க. அந்த இடமே பார்க்க ரொம்ப வசதி இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்க இடம் மாதிரி இருக்கு. ஹீரோ சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். வாங்கப்பா வாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பையபல தான் அவங்கள வரவேற்கிறான். டேய் நீயா அப்படின்னு சாக்கராவும் பார்க்க. அட கடவுளே, நீ தானே அந்த அன்னைக்கு ஒரு நாள் உன்னை பார்த்துன்னு நீ கூட என்ன போலீஸ் மேனு கிட்ட இருந்து காப்பாத்தினியே. அதுக்கப்புறம் ஒரு கடையில உட்கார வச்சு விஷயம் சாக்கராமா இவனை உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? தெரியும் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி இவன் என்ன தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு போலீஸ் கிட்ட மாட்டினா நான் தான் காப்பாத்தி விட்டேன் அவங்க கிட்ட பேசி. ஏண்டா அப்போ உன்னுடைய ஐடென்டிட்டி உங்க கிட்ட சொல்லவே இல்லையா நீ ஒன்னும்? இல்லப்பா, இந்த பைத்தியக்காரன் பேர் தான் சிட்டோரி. ஆமாமா சரியா சொன்னான். நான் கிரீன் ஸ்குவாடன்ல ரெகுலரா வேலை பார்க்குற ஒருத்தன் தான். ஆனா இப்பெல்லாம் அந்த அளவுக்கு நான் வரதில்ல. ஆமா ஆமா எனக்கும் தெரியும். ஆனா இருந்தாலுமே நீங்க இதுல வேலை பாக்குறீங்கன்னா எதுக்காக உங்களுடைய ஃபேமிலி ஏதோ ஆன்மாவா மறைஞ்சு போயிட்டாங்க, ஒரு அடையாளமா உங்களுக்கு காணும் சொல்லிட்டு அவங்கள பத்தின இன்வெஸ்டிகேஷன் சுத்தம் பண்ணிருந்தீங்க. சரியா சொன்னேன். அது நகல என்னுடைய இன்வெஸ்டிகேஷன் தான் இப்போ கை கொடுத்துருக்கு உங்களை எங்க இடத்துக்கு வர சொல்லி. நீங்க வந்ததுக்கான காரணம் இந்த இருந்து ஒரு ரொம்பவும் ரவுடிசம் பண்ற ஒரு ஸ்கூலுக்கு தான் போக போறோம். அந்த ஸ்கூல்ல இருக்கிற குரூப் உடைய பேர் தான் ஓரோபோரோஸ். பாஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறது எனக்கு நிறைய தகவல் கிடைச்சது நான் பண்ண இன்வெஸ்டிகேஷன் மூலமா. ஏன்னா அந்த இடத்துல அப்படியாப்பட்ட இன்சிடென்ட்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இவன் சொல்றதும் ஒரு வகையில சரிதான் படுது. இதுக்கப்புறம் எந்த விதமான காயமும் படாம சேதாரமும் இல்லாம போயிட்டு கச்சிதமா இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டு வரேன்னா வாங்கடா போவோம். ஹலோ கைஸ், நாங்க தான் ரேஞ்சர் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்திருக்கோம். மனிதர்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலோடைய டோரை உடச்சு அவ்வளவு உள்ள போக டேங்கப்பா இவ்வளவு பேரான்னு சொல்லிட்டு அவ்வளவு ஷாக்காவேன். யார் நீங்களாம் அப்படின்னு அந்த ஆளுங்களுக்கு கேட்க. கவலைப்படாதீங்க, நாங்க இந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ் இருக்கிறது தான் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ரேஞ்சர் ஃபோர்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். அதுவும் எங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி தான். அதனால நீங்க இந்த ஸ்கூலோடைய பில்டிங்ஸ்ல நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு அனுமதிக்கணும். எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காதீங்க. பிரச்சனை கொடுக்க மாட்டோம், ஆனா உயிர் எடுக்க பார்ப்போம். தேவையில்லாம எங்க இடத்துக்கு வந்துட்டு நீங்க யார் இந்த மாதிரியான வேலை எல்லாம் பார்க்குது சொல்லிட்டு ஒருத்தனை கத்தி எத்தனை வீடு அவ்வளவு மரட்ட பதிலுக்கு அவ்வளவு மரட்ட ஆரம்பிக்கிற பிடிச்சி ப்ளீஸ் நாங்க கேட்கற கேள்விக்கு மட்டும் கோஆபரேட் பண்ணுங்க. நாங்க பண்ற இன்வெஸ்டிகேஷன்ல எந்த விதமான தடங்களும் வரலன்னா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மீறி பிரச்சனை பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பாஸ் மாதிரியான ஆளா தான் அந்த கெட்டோவும் கைஸ் ஜஸ்டின் கிட்ட எப்படியா ரூடா நடந்துப்பீங்க, மன்னிச்சிருங்க மிஸ்டர் கேட்டோ. ஓ இந்த பிளேஸ் உடைய பாஸ் நீதானு சொல்லிட்டு விஷயம் கேட்க. வெல்கம் த ஓரோபோரோஸ். நீங்க தப்பா நினைச்சுக்க தேவையில்ல. இந்த பிளேஸ்ல என்ன இன்வெஸ்டிகேஷன் வேணாலும் நீங்க பண்ணுங்க, அதுக்கு எந்த விதமான தடங்களும் கிடையாது. அப்புறம் எங்க வாப்பா புதுசா வந்து ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூல்ல நீ தான் இவங்க எல்லாருக்கும் சுத்தி காமிக்கிறேன். என்ன சொல்றீங்களா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தன் தயங்கி கேட்க அவனும் முறைச்சு பார்க்கறதுல அவன் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ரொம்ப நன்றி, இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு சிட்டிசனும் எங்களை கோஆபரேட் பண்றதுக்கு நாங்க எங்களுடைய வேலையை கணக்கச்சியமா முடிச்சுட்டு நிம்மதியா இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறோம் அப்படின்னு விஷயம் சொல்ல. அதுக்கப்புறம் அந்த புது பையனும் இவங்களுக்கு ஸ்கூல் எல்லாமே சுத்தி காமிச்சிட்டு இருக்கான். பார்க்கவே பாழடைஞ்ச பில்டிங்ஸ் மாதிரி இருக்கு. அந்த பையன் இவங்களே பார்த்துட்டு இருக்க சாக்குறாமவும் என்னடா ஒண்ணுல நேத்துன்னு நினைக்கிறேன், நேத்தா வந்து நேத்தா தெரியல, ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து உங்களை மாதிரியே உருவத்தை வச்சிருந்த முகத்தை வச்சிருந்த ஒருத்தன் இதே இடத்துக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்த விசாரிச்சுட்டு போனான். அது நீங்களான்றது தெரியலையே விஷயம். சாக்குறமா எங்களுக்கு தெரியாம எதுனா ஒரு வருஷம் வேலை பாக்குறியா, நீ இதுல மெம்பராப்பா? அப்பெல்லாம் கிடையாது. அட கடவுளே, நான் ஒன்னும் உளவலைத்தனம் பண்ற ஆள் கிடையாதுப்பா. சிட்டோரியும் நேசிக்கி நீ அந்த குரூப்புக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்கியா அப்படியும் வச்சுக்கலாம். அப்ப மன்னிச்சிருங்க, என்னோட இன்வெஸ்டிகேஷன்ல இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல உங்களை பார்த்ததே இல்லை, அதனால தான் கேட்டேன். உண்மை என்னன்னா நான் தான் இப்ப புதுசா வந்திருக்கேன்னு சொன்னல, வந்து ஒரு வாரம் தான் இருக்கும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணி. ஹீரோவும் நேசிக்கி நீங்க எதுக்காக அப்போ ஒரு பரஸ்ல வந்து ஜாயின் பண்ணீங்க? உங்களுக்கு ப்ளூ கீப்பருக்கான விஷயம் நல்லாவே தெரியும்ல. எனக்கும் ரேஞ்சர் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு ஒரு ஆசை, ஆனா நான் ஸ்கூல் டிராப் அவுட் பண்ணிட்டேன். எனக்கு படிப்பு அந்த அளவுக்கு வராது, ஆனா டிராகன் கீப்பர் போல ஆகணும்ன்றது என்னுடைய கனவு. அதுவும் என்னோட வீட்டுல தினமும் பார்ப்பேன் அவங்கள. பட் இருந்தாலும் அந்த இன்சிடென்ட்னால எல்லாமே அப்படியே மாறிடுச்சு. அவருக்கு என்னதான் ஆச்சு அப்படி? அதனோட விளைவா தான் நான் இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ரேஞ்சர் ஃபோர்ஸ் இந்த இடத்துக்கு நாங்க வந்ததுக்கான காரணமே பப்ளிக்கை வந்து அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணது கூடாதுன்றதுக்காக தான். இல்ல நீங்க போய் சொல்றீங்க, இந்த இடத்துல இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே ரொம்பவும் விழிப்போட தான் இருக்காங்க. நீங்க தான் அவங்களை ஊரை ஏமாத்துற மாதிரி ஏமாத்திருக்கீங்க. எல்லாத்தையும் போய் சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க ரேஞ்சர் ஃபோர்ஸ்ல அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஒரு விஷயம் கூட நீங்க தெளிவா வெளிப்பட எதுவுமே சொல்லல. என்னதான் நடந்துட்டு இருக்க மாதிரி அவனும் துருவி கேள்வி கேட்க. இன்னொரு பக்கம் ப்ளூ ரேஞ்சர் சார்பா அவனுடைய மற்ற விஷயத்தையும் பார்த்தா டிவியில் சொல்லியிருப்பான். மீடியால கஷ்டப்பட்டு அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்லி இந்த வேலை கடுப்பேத்தி விட்டுட்டான். அதோட அவ்வளவு மாறிக்க இவன் கம்முன்னு திரும்பிக்கிறான். இவன் கிட்ட வந்து அட்டாக் பண்ண பார்க்க அவளை பயப்பட. சரி ஓகே, நீ சொல்றது சரிதான், நாங்க எல்லாம் யூஸ்லெஸ் தான் அப்படியே நீ வச்சுக்கோ. ஹீரோவா அதுக்கப்புறம் சர்ச்சிங் பண்ணிட்டு இருக்கும் போது என்னது என்ன போலியே ஒருத்தன் இந்த இடத்துக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு போயிட்டானா? அப்ப கண்டிப்பா அது சாக்குராமா தான் இருக்கணும். சாக்குராமா ரேஞ்சர் ஃபோர்ஸோடைய டார்க்னஸ்க்கு பின்னாடி இருந்து தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு வேலையை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். பாஸ் மான்ஸ்டர்ஸ் பத்தின தகவலை சேகரிக்கிறானா? இருந்தாலும் எந்த வகையிலும் வாய்ப்பே கிடையாது இந்த ஆர்கனைசேஷன் அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு. இருந்தாலும் நான்
நான் எந்த வகையிலையும் தோத்து போக மாட்டேன், கொஞ்சம் பொறுத்துக்க சாக்குறமா அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். சுக்குபுவும் சாக்குறமா நீ நல்லா தானே இருக்கேன்? நான் நல்லா தானே இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்த விஷயம் என்னது, காட்டவனும் இந்த இடத்துடைய பாஸ் கிடையாதான், இந்த இடத்துல இருக்க யாருமே பாஸை மீட் பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னு புதிய அந்த பையனுக்கே சொல்றான். நிஷிக்கியும் ஷிட்டோரியும் இது ரொம்ப வியர்டா இருக்கு. அப்ப யார் தான் பாத்துருப்பா தம்பி? ஒன்லி ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டும் தான் பாஸ் யாருன்ற விஷயம் தெரியும், அது காட்டோஸ்க்கு மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் காட்டோஸும் பார்த்தா ஒரு இடத்துக்கு போயிட்டு பாஸ் ரேஞ்சர் ஃபோர்ஸ்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, நாங்க இப்ப என்ன பண்றது? அட கடவுளே, உண்மையாவே இப்ப பெரிய தலைவலியாச்சு. அப்புறம் வந்த ஆளுங்களுடைய போட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஜூனியர் ஃபர்ஸ்ட் ரேங்க் சேர்ந்த இஷி ஆச்சு. இவகிட்ட அந்த அளவுக்கு என்னால டீல் பண்ண முடியாது, அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு வேற சாய்ஸ் இல்ல, அவங்களோட இதே இடத்துல அவங்களுடைய ஆன்மாவை வெரைட்டி அடிக்க வேண்டியதான் அப்படின்னு அவனை சொல்ல, அவன் பார்த்தா கிரீன் ஸ்குவாடனுடைய யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் சாயங்காலம் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச கையோட அந்த இடத்துல கிளம்புறான். அட கடவுளே, நம்மளால அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. பாத்தீங்களா, கிரீன் ஸ்குவாடனா இடத்துல நம்ம இந்த இடத்துல எதுவுமே கண்டுபிடிக்கலாம், நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, கம்முன்னு வந்துடணும். ஏன்னா இந்த இடத்துல பாஸ் மேட்ச் இருக்கிறதுக்கான எந்த விதமான ப்ரூஃப் இல்ல. அதுக்கப்புறம் நிஷிக்கியும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என்னடா ஆச்சு இப்படி பறக்க ஓடி வந்துருக்க அப்படின்னு ஹீரோ கேட்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இன்னைக்கு சண்டே தானே, அதனால டுமாரோ வீக்கெண்ட் முடிச்சதுனால நாளைக்கு கண்டிப்பா நீங்க வாங்க. என்னடா சொல்ற? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, எல்லாத்தையும் அப்படியே சொல்ல முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் எனக்கு இது மனசுல தோணுது, கண்டிப்பா நாளைக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எதுனா தெரிய வரலாம். பிரச்சனை இல்லடா, நீ இவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுத்தது பெரிய விஷயம், அதனால நாளைக்கு வந்து எங்களுக்கு எதுனா தெரிஞ்சதுன்னா சொல்லு அப்படின்னு சிட்டோடிய கேட்க, மனசுல இன்னொரு பக்கம், இங்க பாருங்க எனக்கும் இந்த இடத்துல ஒரு ஹீரோவா இருந்து நியாயத்தை காப்பாற்றணும்னு ஆசை. எஷியும் இங்க பாரு, ஹீரோ ஆகிறதுக்குலாம் எந்த விதமான ரெக்யூப்மெண்ட் இந்த இடத்துல நாங்க ஒன்னும் வேலைக்கு ஆட்கள் தேவையெல்லாம் கூப்பிட்டு இருக்கல, உனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசைனா உனக்கு எது சரின்னு படுதோ எல்லாத்தையும் மத்தவங்களுக்காக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இன்னொரு பக்கம் சுக்குபவம் வரும்போது வீக்கெண்டு தானே அந்த பையன் சொன்னான், ஏன்பா ஜூனியர் ஃபர்ஸ்ட் ரேங்க் சேர்ந்த இஷி அவங்க பிரேக் எடுத்துட்டாங்கன்னா என்ன ஸ்கூலுக்குள்ள போறது இல்லையா அவங்க ஸ்கூலா அப்படின்னு ஹீரோவும் ஷாக் ஆகிறேன். அவளுக்கு எந்த விதமான ஸ்கூல் எல்லாம் தேவையில்லை, ஏன்னா அவளுடைய துணியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ ஜூனியர் ஃபர்ஸ்ட் ரேங்க் இஷி, அவ இது வரைக்கும் ஸ்கூல்ல அட்டன் பண்ணதே கிடையாது, ஸ்கூலுக்கு போறது இல்லைன்னா அவ அந்த இடத்துக்கு போறதுக்கு பதிலாக தான் இப்போ ரேஞ்சர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சா. தன்னுடைய 10 வயசுலயே ரேஞ்சர்ஸ் ஃபோர்ஸ்ல இருந்து மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் தன்னுடைய நாட்களை கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருக்கிறதுக்கே ஆரம்பிச்சிட்டான். அதோட ஸ்கூலுக்கு போறதும் கிடையாது அவ சரியா. இந்த மாதிரியான நார்மல் லைஃப் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கேட்டுட்டு ரெண்டு பேரும் ஷாக்கா போயிட்டு இருக்காங்க. என்னோட பக்கம் ரெண்டு ரேஞ்சர் கிட்ட பென்னியும் மாஸ்டர் வந்துருச்சு சார், ரெட் ரேஞ்சரும் என்னது கைஜு வந்துருச்சா? ஆமா சார், நம்மளுடைய ஸ்குவாட் மெம்பர் வந்து அதுல பாதிப்படைஞ்சு இப்போ இறந்து போயிட்டான். அது மட்டும் இல்லாம அவனுடைய கால் கட்டான அந்த இடத்துல இருக்கிற சிவிலியன்ஸ் யாரா இருந்தாலும் நாங்க ரிட்டர்ன் வர சொல்லிட்டோம், ஏன்னா அந்த இடத்துல ரொம்பவும் தப்பா இருக்கு. அவன் கைஜுன்னு தான் சொல்லிட்டு அதோட இறந்து போயிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பயங்கரமான சவுண்ட் ஒன்று கேட்சி அந்த போன் கால்ல. சரி போதும் நிறுத்து, எங்க பாரு இப்ப எனக்கு அட்டன் பண்றதுக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அது என்ன சார்? ஒண்ணு இல்ல, ஸ்பான்சர்ஸ் நிறைய பேரை நான் மீட் பண்ணணும், அதுக்காக நான் இந்த இடத்துல கிளம்புறேன். அதனால இந்த மாதிரியான விஷயங்களை என்னோட டைமை வேஸ்ட் பண்றதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்னும் சொல்ல, இந்த லூசு கம்நாட்டிக்கு கைதுவெல்லாம் பார்க்கறது ஒரு மேட்டரே கிடையாது போல, பணம் அப்புறம் புகழ் இதெல்லாம் தான் முக்கியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. வீக்கெண்டும் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறதுனால விஷயம் வாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ள பார்க்க சுக்கு போவோம். சிடோரி நீங்க என்ன எடுத்துட்டு வந்துருக்கீங்க? இதுல என்கிட்ட 7 டூல்ஸ் இருக்கான், அதெல்லாமே தக்க சமயத்துல யூஸ் ஆகும் சொல்லி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களும் அந்த இருந்து போயிட்டே இருக்கும் போது ஹீரோவும் விஷய் அடுத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு அவனும் பேசிட்டே இருக்கும் போது பில்டிங் அடிக்கும், அதாவது ஸ்கூல்ல பெல் அடிக்கிற அந்த சவுண்ட் கேட்டு அடுத்த நிமிஷமே பாழடைஞ்ச நிலைமையில இருந்த அந்த பில்டிங் எல்லாமே மொத்தமா இப்ப மாறிடுச்சு. என்ன இதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமா இருந்த பிளேஸ் என்ன இப்படி மாறிடுச்சுன்னு சொல்லி எல்லாம் ஷாக்ல இருக்கு. ஈஸியும் யாரும் நம்ம அட்டாக் பண்ண வராங்க தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா நேஷிக்கு தான் வந்திருக்கான். குட் மார்னிங் गाइस, உங்களுடைய பெஸ்ட் கொடுத்து இந்த தடவை பண்ணுங்க. நேஷிக்கியா இவன் என்ன பண்றான் இப்போ? குட் மார்னிங் வீக்கெண்ட் முடிஞ்சு வந்துட்டு போல, நல்ல வேலை இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு ஹீரோ ஷாக்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஆள் நல மட்டுமே இல்லாதப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே திடீர்னு தெரிய ஆரம்பிக்க, என்னது இவ்வளவு நேரம் ஆள் இல்லாத இடத்துல இவ்வளவு பேர் எப்படி வந்தாங்க? அப்புறம் அந்த கெட்டவும் வரான். உங்களுடைய சீட்ஸ்ல போய் உட்காருங்க, எனக்கு கிளாஸ் இப்ப ஆரம்பிக்க போகுது. ரிஷி கடுப்பாயிட்டு இது எல்லாத்துக்கு காரணம் நீ தாண்டா, உன்ன நான் சும்மா விட மட்டும் சொல்லிட்டு பறந்து போயிட்டு ஒரு பஞ்சு கொடுப்பான் கழுத்துலயே. நான் தலைமை கையை வச்சு தடுத்துறேன். அவனும் கடுப்புல இங்க பாருங்க, இந்த ஸ்கூல்ல போறது வரைக்கும் டீச்சர்ஸ்க்கு எதிராவோ இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதிராவோ எந்த விதமான வயலேஷன்லயும் ஈடுபட்டான் சும்மா விட மாட்டோம், அது ரூல்ஸுக்கு புறம்பானது. இந்த ஸ்கூலோட ரூல்ஸ் நீங்க வயலேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனு சொன்ன அடுத்த நிமிஷமே திரும்பியும் பார்த்தா பஸ்ல இருந்து இவங்க வராங்க. அதாவது இப்போ இடமும் நார்மலா இருக்கேன், பெல்லும் அடிக்க நேசிக்கையும் குட் மார்னிங் கைஸ்னு வந்து சொல்ல இவங்களும் ஒண்ணு தெரியாம திரு முடிக்கிறாங்க. என்ன பக்கம் கெட்டோ திரும்பி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன். ஈஸியும் இந்த பக்கம் நோட்டீஸ் பண்றான், இவன் கையில அடி காணும். இதுக்கு முன்னாடி நான் அடி கொடுத்தேன். ஷிடோரியும் ஈஸி இதை நீ டெஸ்ட் பண்ணி ஆகணும் சொல்ல சரியா சொன்னேன். அதுக்கப்புறம் தன்னுடைய வெப்பன் எடுத்து அவனோட நெஞ்சிலேயே கத்தி அதை குத்துறான். இதை பார்த்து நேசிக்கும் ஈஸி என்ன பண்ற, டீச்சரையே நீ வயலேட் பண்ணுவியா? இந்த மாதிரி நீ பண்றது கூடோடைய ரூல்ஸ் வந்து வயலேட் பண்றதுக்கு சமம் சொல்லிட்டு அவனு சொன்ன அடுத்த நிமிஷமே திரும்பியும் அதே மாதிரி டைம் உடைய ரிவர்ஸுக்கு வந்துடுறாங்க. இன்னும் இது எல்லாமே திரும்பி ரீசெட் ஆயிடுச்சு. திரும்பியும் நேசிக்கு வரான், குட் மார்னிங் சொல்றான். ஆளுங்க அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க. இது என்னடா இதுன்ற மாதிரி நம்ம ஏசிக்கு அந்த இடத்துல கிளம்புறா. ஏதோ ஒரு சரியில்லை செக் பண்ண சொல்லிட்டு இவங்க புரியாத புதிரா இருக்கும்போது ஷிடோரியும் எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம ஒரு நல்ல ஒரு ட்ராப்ல மாட்டிக்கணும், அதுதான் என்னால நல்லா சொல்ல முடியும். கண்டிப்பா இது பாஸ் மாஸ்டர் மெகட்டியா ஸ்னேக் தான் இந்த இடத்துல அவன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹீரோவும் ஷாக் ஆகுறான், பாஸ் மாஸ்டரா? அதுக்கப்புறம் கிட்ட அந்த இடத்துல வர நேசிக்கும் என்னப்பா ஏதோ ஸ்னேக்கு பாஸ் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கீங்க, உனக்கு எதுவுமே நாவல் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க கிட்ட புலம்பி கேட்க, இந்த இடத்துல என்ன பண்ணிட்டீங்க? கிளாஸ் ஆரம்பிக்க போகுது, பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க போலனா ரூல்ஸ் வயலே பண்ற மாதிரி அர்த்தம் சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மிஸ்டர் கேட்டோ. குட் மார்னிங், இப்போ நான் கிளாஸுக்கு வரணும், தப்பா நினைச்சுக்காதீங்க, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. குட் மார்னிங் சகுபோ, அவரப்படுத்தீங்க, ரூல்ஸ் வயலேட் பண்ண நாங்க விரும்பல. சாக்குறமா இப்போதைய சூழ்நிலையில நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதோட ஒத்து போறது மட்டும் தான் சரியா இருக்கும், இல்லைன்னா நம்ம இப்படியே தான் மாட்டிட்டு இருப்போம். அதனால வா, இப்போ நம்ம எனிமியோட டெரிட்டரியில ட்ராப் ஆயிருக்கிறதுனால இங்க இருக்க மொத்த விஷயத்தையும் நம்ம பொறுமையா நின்று நிதானமா கவனிச்சா மட்டும் தான் சரி பண்ண முடியும். அவ சொல்றதை நானும் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் போக போறது முன்னாடி இஷி
ஒஷியும் அந்த இடத்துக்கு வரான். ஆமாப்பா அவங்க சொல்றது ஒரு வகையில சரிதான். ஏன்னா வெளியே நான் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போனான்னு பார்த்தாலும் நான் இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு நினைச்சதுனால அந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்டரா இருக்கிற ஒருத்தன் வந்து ஸ்கூலோட கேட்டை வந்து காவல் காக்குறான். அவன் என்ன நிறுத்திட்டான். அவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? எப்படியாச்சும் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சான். அதாவது ஸ்கூல்ல கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது பாதியில கிளம்பி போயிட்டானா அது இந்த ஸ்கூலோடைய ரூல்ஸை வயலேட் பண்றதா அர்த்தமா. அதனால ரொம்ப நேரத்துக்கு நம்மளால இதே இடத்துல திரும்ப திரும்ப இதே மாதிரியான விஷயத்தை பண்ணிட்டு இருக்க முடியாது. முழுமையா இதோடைய கடைசி என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால கிரீன் ஸ்குவாட் ரெடி ஆகுங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இப்ப கவனிச்சிட்டு இருக்காங்க. கிளாஸ் எல்லா கிளாஸும் நல்லா நடந்துட்டு இருக்கு. ஆனா கெட்ட ஓன பக்கம் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது சாக்குராமா என்னடா பண்ணிட்டு இருக்க, கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சாப்பிடலாமா, ஸ்கூலோட ரூல்ஸ் நீ வயலேட் பண்றடான்னு அந்த வாத்தியா சொன்ன அடுத்த நிமிஷமே திரும்பி எல்லாரும் பழைய மாதிரியே வந்துடுறாங்க. என்னடா இது இன்னொரு தடவை ரீசெட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சிட்டோரியும் சொல்ல சக்கு பாப்போம் சாக்குராமா இது உன் வேலை தான்டா, எதுக்கட பாடம் நடத்திட்டு இருக்கும்போது சாப்பிட்டு நடுவில் லஞ்ச் பீரியட்ல தான் சாப்பிடணும் எது வந்தாலும் என்ன பக்கம் இவ்வளவு காண்டாவே திரும்பி அதே விஷயம் நடக்குது கொஞ்சம் கொஞ்சமா. இந்த முறை நம்ம எதுவுமே பண்ணாம கரெக்டா இருக்கணுமா சொல்லிட்டு இவங்களும் பேசிட்டே இருக்கேன். திரும்ப பார்த்தா திரும்பி ரீசெட் ஆயிடுச்சு. இந்த தடவை என்ன பண்ணோம் சாக்குராமா நீ எதுனா கேர்ள்ஸ் சேஞ்சிங் ரூம் போயிட்டா அது ரூல்ஸ் வயலேட் பண்றதுக்கு அர்த்தம்டா. நான் எப்ப போறேன் உண்மையை சொல்ல போனா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது அந்த இடத்துக்கு போனேன். இது கேட்டுட்டு கடுப்புல விஷயம் சாக்குராமா இன்னொரு தடவை எதனா நீ பண்ண அவனை உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போகணும் சரியா. அதுக்கப்புறம் திரும்பி கிளாஸ் ஆரம்பிக்கிறதுல ஹீரோவா உட்காந்துட்டு இருக்கும்போது அட கடவுளே என்னடா இது இந்த சூழ்நிலையை எனக்கு செட்டவல ஸ்கூல்லாம் எப்படிதான் உட்காந்துட்டு இருக்கணுமா முடிக்கிற மாதிரி இருக்கா ஒன்றும் புரியாம கேட்டவும் சாக்குராமா வாப்பா இந்த கொஸ்டின் கிளியர் பண்ண சால்வ் பண்ணணுமா சரி ஓகே சார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை வந்து பண்ண அதோட பார்த்தா லஞ்ச் பீரியடும் கரெக்டா வந்துருது. அந்த ஒரு நொடியில அவங்க எல்லாருமே ஒன்னா கூடி பேச ஆரம்பிக்கிறாங்க. விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரேஞ்சர் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 12 பாஸ் மான்ஸ்டர்ஸ் இருக்காங்க இந்த இடத்துல. அவங்க கிட்ட இன்கிரெடிபிளான பவர்ஸ் எல்லாம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பவர்ஸ் இருக்கு. ஆனா இந்த சண்டே ஷோஸ்ல வராங்கல்ல அந்த பாஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேக் ஆனவங்க தான். உண்மையானவங்க ஒரு அனிமலோடைய உருவத்தை வச்சுட்டு அதுக்கேற்ற பவர்ஸையும் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் தான் பாஸ் மான்ஸ்டர். ஆனா ரேஞ்சர் ஃபோர்ஸ்ல இதுக்கு முன்னாடி நடந்த வார்ல வந்து 5 ரேஞ்சர்ஸ் சேர்ந்து கிட்டத்தட்ட 7 பாஸ் மான்ஸ்டர்ஸ் கொண்டுட்டானுங்க. உதாரணத்துக்கு சேவல் உருவத்தை வச்சுட்டு இருக்கிறவன் பேட்ரோலா அவன் ஒரு பாஸ் மான்ஸ்டர். இன்னது 7 பேர் கொண்டுட்டானுங்களா? ஆமா மிச்சம் 5 பேர் இருக்கானுங்க. ஹீரோவும் இது சூப்பர் டிராகன் கீப்பர்ஸ் நீங்க இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளா, உங்களை கொடுறதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்ப எனக்கு. அப்புறம் மேகட்டியா அவன் ஒரு ஸ்னேக். அவனுடைய பவர் என்னன்னா மல்டிபிள் ஹை லெவல் இல்யூஷன்ஸை கிரியேட் பண்ண முடியும். சுக்குபாவும் அப்பனா இல்யூஷன்ல தான் இப்ப நம்ம மாட்டிட்டு இருக்கோமா, எதுவுமே உண்மை கிடையாதா, அப்ப ரியல் வேர்ல்ட்லயே நம்ம இப்ப இல்லையா? ஆனா எல்லாம் உண்மை மாதிரியே இருக்கு. ஆமா இதுக்கு முன்னாடி மாஸ்டர் மைண்ட் ஒருத்தன் இருக்கான். அந்த ஒருத்தன் தான் இந்த ஸ்கூல்ல வந்து இல்யூஷன்ல சிக்க வச்சு ஒரு இன்சிடென்ட்ல மாட்ட வச்சிருக்கான். இப்ப இந்த மொத்த ஸ்கூலும் இப்ப அவன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கான கிளீனிங் டியூட்டி வந்து நம்ம ஹீரோக்கு சுக்குபாக்கும் வந்திருக்க 2 பேரும் போக ஆரம்பிக்க சாக்குராமா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது முன்னாடி நீ எதனா ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி படிச்சிருக்கே இல்லைன்னு தெரியலடா, நீ ஒருங்கா ஒரு ரூல்ஸ் கூட மதிக்க மாட்டேன். அது உண்மை என்னன்னா அப்படின்னு அவனும் தனியாக என்ன தலைவன் ஸ்கூலுக்கு போகல. சரி ஓகே இதுவும் என்கிட்ட இருந்து நீ மறைக்க தேவையில்ல, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருந்தாலுமே எனக்கு ஸ்கூலுக்கு போறதுனா ரொம்பவும் பிடிக்கும். நான் அந்த இடத்துல பிரசிடென்ட்டாவும் நல்லாவும் படிச்சிருக்கேன். ஆனா இப்போ கடைசியா நடந்த எக்ஸாம்ல கூட ஜாயின் பண்ணி நல்லா வேலை பார்த்தேன். அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு சாக்குராமா. ரேஞ்சர் ஃபோர்ஸ்ல என்னோட பெஸ்ட் கொடுப்பேன். இது ஏன்ப்பா இந்த ஸ்கூல்ல சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா இந்த என்டையர் டேவும் உனக்காக சொல்லிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான் இருந்தாலும் நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பெல் அடிக்க திரும்பி ரீசெட் ஆயிடுது. டேய் இந்த தடவை நீ என்னடா பண்ண நான் சும்மா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இச்சியும் காண்டாவ ஹீரோவும் நான் எதுவும் பண்ணலப்பா ஒரு நிமிஷம் இரு அப்படின்ற மாதிரி நம்ம சுக்குபாவை பார்த்து ஷாக்காவ சுக்குபாவும் ஒரு நிமிஷம் இருங்க நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, எனிவே இன்னைக்கு நமக்கு ஆக்சர் டெஸ்ட் ஆரம்பிக்க போதுல நம்ம அதுக்கு போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோமா அப்படின்ற ஒரு புரியாத புதிராவே இந்த கேள்வியை கேட்கறவளும் அதோட இந்த தெரிஞ்ச எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்க சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோலமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமா இருக்க போது முடியல யாரும் ஸ்கிப் பண்ண பொறுமையா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாருங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா தக்காளி தாரமா இருக்க சஸ்பென்ஸ் எல்லாமே அப்படி பெஸ்ட் கொடுத்து பண்ணிருப்பேன். கடைசியா வந்து சுக்குபா ஒரு கேள்வியை சொல்ல போறேங்க. ஏதோ இந்த ஸ்கூல்லயே ஜாயின் பண்ணி படிக்கிற மாதிரி பேசுவான். இதை கேட்டுட்டு ஹீரோவா ஷாக்காவான். உண்மையிலே சூப்பரா இருக்கும். அடுத்து என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அடுத்த எபிசோட பாத்துக்கலாம். சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.